தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் டிஸ்பிளேல பார்க்குற மாதிரி ஸ்டேட்டஸ் வீடியோ எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். KineMaster அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ண பிறகு கீழே உள்ள கிரியேட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு மேலே உள்ள நியூ ப்ராஜெக்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் செகண்டாக உள்ள 9:16 அந்த ரேஷியோ வந்து செலக்ட் பண்ணிட்டு கீழே உள்ள கிரியேட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிரியேட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ண பிறகு KineMasterலேயே ஃபஸ்ட்டாக இமேஜஸ் ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணி பிளாக் கலர் பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிட்டு மேலே உள்ள இன்ட் ஆப்ஷனை கொடுத்து பேக் வந்துருங்க. பேக் வந்த பிறகு இந்த பேக்ரவுண்ட் பிக்சரை நீங்கள் எவ்வளோ அளவுக்கு வீடியோ ரெடி பண்ண போகிறீங்களோ அந்த அளவுக்கு ட்ராக் பண்ணிட்டு ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு இந்த லேயரை கிளிக் பண்ணி லேயரில் ஒரு மீடியாவில் வந்துட்டு இப்போ உங்களோட பிக்சர் வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க. இப்போ நான் அந்த பிக்சர் வந்து செலக்ட் பண்ணி இந்த பிக்சர் நான் அப்படியே வீடியோ ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் ட்ராக் பண்ணிவிட்டு அடுத்து ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு இந்த ஆரோ ட்ராக் பண்ணி உங்களுக்கு பிக்சர் என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அடுத்ததாக இந்த லேயர் வந்து கிளிக் பண்ணி லேயரில் ஒரு மீடியாவில் வந்துட்டு இப்போ நம்மளோட டெம்ப்ளேட் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த டெம்ப்ளேட் வந்து செலக்ட் பண்ணி கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுறேன். இந்த ஃபிளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துட்டு நான் பேக் வந்துடுறேன். பேக் வந்துட்டு லைட்டாக ட்ராக் பண்ணுங்கள். இதில் இருக்க க்ரீன் கலர் ரிமூவ் பண்ணணும். அது கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கீழே வந்த பிறகு இந்த குரோமா கீ ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி எனபிள் பண்ணுங்கள். எனபிள் பண்ண பிறகு கீ கலர் அப்படின்றத கிளிக் பண்ணி க்ரீன் கலர் வந்து செலக்ட் பண்ணிட்டு மேலே ஒரு டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. கரெக்டாக ரிமூவ் ஆயிடும். நீங்கள் செலக்ட் பண்ண க்ரீனில் கரெக்டாக ரிமூவ் ஆனால் மேலே உள்ள பயனும் கீழே உள்ள பயனும் கரெக்டாக இந்த நான் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக ரிமூவ் பண்ணிக்கேன். இப்போ நான் இந்த பாயிண்ட் வந்து செட் பண்ணியிருக்கேன். இந்த பாயிண்டில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கரெக்டாகவே ரிமூவ் ஆகிருக்கு. இந்த மாதிரி நீங்கள் ரிமூவ் பண்ணிங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரேமுக்கு லைட்டாக ட்ராக் பண்ணுங்கள். இந்த ஃப்ரேமில் உங்களோட பிக்சர் வந்து என்ன சைஸ் இருக்கணுமோ அதுக்கு தக்கன நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த ஆரோ ட்ராக் பண்ணி கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த ஃப்ரேமில் மட்டும் என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த அளவுக்கு போதும் நம்மளுக்கு. இந்த ஃப்ரேமில் இன்னும் கொஞ்சம் ட்ராக் பண்ணி பெருசாகிக்கலாம். இப்போ இந்த சைஸ் வந்து போதும் இந்த ஃப்ரேமுக்கு. அடுத்து லைட்டாக ட்ராக் பண்ணுங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீன் வருது பாருங்கள். இந்த இடத்துல வச்சுட்டு லெஃப்ட் சைடில் வந்து ஒரு டெலிட் ஆப்ஷன் மேலே ஒரு கீ ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணி ஒரு ப்ளஸ் வந்து கொடுத்துருங்க. கொஞ்சம் முன்னாடியே கொடுத்துருங்க. இப்போ இந்த இடத்துல கரெக்டாக உங்களுக்கு மூவ் ஆக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா இந்த இடத்துல டாட் வச்சுருக்கோம். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு ப்ளஸ் வந்து கொடுத்துட்டு இந்த இடத்துல ஒரு டாட் இருக்குது பாருங்கள். அந்த டாட்டில் வந்து இந்த ட்ராக் பண்ணி பெருசாக்கிங்க. இந்த மாதிரி பெருசாக்கி கரெக்டாக நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். இந்த ஃப்ரேம் முடிஞ்சு அடுத்து வந்ததுமே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீன் ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த டாட்டாவது மைனஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் மேலே வந்து இருக்கணும் லைட்டாக நம்மளுக்கு. லைட்டாக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நெகட்டிவ் ஒரு ப்ளஸ் வந்து கொடுத்துட்டு கூட நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக அந்த ஃப்ரேமுக்கு தக்கன சைஸை வந்து இன்னும் கூட நீங்கள் பெருசாகிக்கிங்க. பெருசாக்கி அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு தடவை மட்டும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஸ்மால் ஆகி தான் வரும். அது பார்க்க நீட்டாக இருக்கும். இப்போ லைட்டாக ட்ராக் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிங்க. அடுத்து ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு இந்த லேயரை கிளிக் பண்ணி லேயரில் ஒரு மீடியாவில் வந்துட்டு இப்போ அந்த இமேஜ் வந்து ஆட் பண்ணுங்கள். அந்த டெக்ஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிட்டு மேலே வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கங்க. ஆட் பண்ணிவிட்டு இந்த இமேஜையுமே பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் வர நீங்கள் ஆட் பண்ணுங்கள். அடுத்து ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு இந்த ஆடியோ ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி உங்களோட ஃபோல்டரில் வந்துட்டு உங்களோட பிஜிஎம் வந்து செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நான் அந்த பிஜிஎம் வந்து செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணது ப்ளே ஆகுது எனக்கு தேவை அப்படின்றதுனால ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிட்டு மேலே உள்ள இன்ட் ஆப்ஷனை கொடுத்து பேக் வந்துடுறேன். அடுத்தது அந்த லேயரை கிளிக் பண்ணி லேயரில் ஒரு மீடியாவில் வந்துட்டு இப்போ ஒரு பார்ட்டிகல்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுறேன். இந்த ஃபிளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துட்டு பேக் வந்துடுறேன். பேக் வந்துட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுறேன். இந்த பிளெண்டிங் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி இந்த ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டு பேக் வந்துட்டு மேலே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிட்டு சேச்சுரேஷன், கான்ட்ராஸ்ட், ஹைலைட்ஸ் அப்படின்ற இந்த 3 ஆப்ஷனையும் ஒரு 15லேருந்து ஒரு 20 பாயிண்ட் ஒரு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக அவ்வளோ அப்ளை டு ஆல் அப்படின்றத கொடுத்துருங்க. அவ்வளோதான், நம்மளோட வீடியோ வந்து ரெடி பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நீங்கள் எவ்வளோ அளவுக்கு வீடியோ ரெடி பண்ண போகிறீங்க அப்படின்றத பாருங்கள். நம்ம பிஜிஎம் அளவுக்கு தான் ரெடி பண்ண போகிறோம். அதனால் இந்த எண்டுக்கு வந்துட்டு மேலே உள்ள உங்களோட பேக்ரவுண்ட் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ட்ரிம் அண்ட் ஸ்ப்ளிட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி செகண்ட் ஆவில் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி கட் பண்ணிங்க. இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரா எல்லாமே கட் ஆகும். இந்த அளவுக்கு தான் கேலரியில் வந்து சேவ் ஆகும். இப்போ ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு நம்ம ரெடி பண்ண வீடியோட ப்ரிவியூ வந்து பார்த்துருங்க. ப்ளே பண்ணுறேன். இந்த மாதிரி உங்களோட பிக்சர் ஆட் பண்ணி ஒரு ஸ்டேட்டஸ் வீடியோ வந்து கிரியேட் பண்ணிங்க. இப்போ நம்ம ரெடி பண்ண வீடியோ உங்கள் கேலரியில் சேவ் பண்ணுறதுக்கு மேலே உள்ள டவுன்லோட் சிம்மில் வந்து கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் மொபைலுக்கு என்ன ஃபார்மேட் வந்து சப்போர்ட் ஆகுமோ அதை வச்சுட்டு கீழே உள்ள சேவஸ் வீடியோ அப்படின்றத கிளிக் பண்ணிடுங்க. இது ஃபுல்லாக உங்களுக்கு 2 முடிஞ்சதும் உங்கள் கேலரியில் சேவ் ஆகிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட தமிழன் டெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க.